இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் ஹபிபுல்லாஹ் இந்த குத்பாவுடைய தலைப்பு சில குறிப்பிட்ட இடங்கள் காலங்களுடைய சிறப்புகளை உணர்ந்து புரிந்து நடப்பது தான் ஹஜ் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்து பின்னால் முஸ்லீம்களே பொதுவாக சில நாட்களை விட சில இரவுகளை விட அல்லாஹ் சிறப்பாக இருக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் வழிபட்டு நடக்கக்கூடிய இபாதத்துடைய பருவ காலங்களை மூமின்களுக்கு அந்தஸ்து உயர்த்துவதற்காக வேண்டி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். அப்படியான சிறந்த உயர்ந்த கண்ணியமான அல்லாஹ் உயர்த்திய காலங்களில் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள், அல்லாஹ் சத்தியம் செய்த 10 தினங்கள், வல் ஃபஜ்ர் வல் அஷ்ர். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிக சங்கையான நாட்கள், மாதங்கள், குறிப்பிட்ட மாதங்களுடைய இறுதி கட்டம் ஹஜ்ஜுடைய காலம். அதே போன்று அவருடைய பகல் ரமதானுடைய இறுதி 10 இரவுகளை விட துல்ஹிஜ்ஜாவுடைய 10 பகல் நேரங்கள் சிறந்தது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் ஏனைய ரமதானுடைய 10 இரவுகளை விட சிறந்தது. ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகளை விட சிறந்தது. எனவே பகல்களில் சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள், இரவுகளில் சிறந்தது ரமதானுடைய இறுதி 10 இரவுகள். எனவே இதில் நாங்கள் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பானது, ஏனைய காலங்கள் அமல் செய்வதை விட என்று அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியான் அமல் செய்வதற்கு மிக சிறந்த உன்னதமான காலம் இந்த 10 நாட்களை விட வேறு ஏதும் கிடையாது. நல்ல அமல்கள் செய்வதற்கு ஜிஹாதை விடவா நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவாம். ஒரு மனிதர் செல்கிறார், தன்னுடைய உயிரை பொருளை எடுத்துக்கொண்டு திரும்பி வரவில்லை, அப்படியானவரை தவிர, ஷஹீதாகியவரை தவிர மற்ற ஏனைய அமல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை விட போராடுவதை விட இந்த மற்ற அமல்கள் இந்த காலத்திலே சிறந்தது. எனவே இதில் பெரிய முக்கியமான இபாதத்துகள், தொழுகை, சதகா, நோன்பு, ஹஜ்ஜு, குர்பான், இது போன்ற எல்லா அமல்களும் சேர்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய கண்ணியமான அந்த அமல் இஸ்லாமுடைய எம்பெரும் கடமை எல்லா விதமான கண்ணியமான அடிப்படைகளை இணைத்த காலமாக இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. ஹஜ் இருக்கிறதே, நபி சொன்னார்கள், அதுக்கு முன்னால் இருக்கிற அனைத்தையும் அழித்துவிடும், தகர்த்துவிடும், இல்லாதவிடும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத். அதே போன்று ஹாஜிகளுக்கு பாவங்களுடைய அழுக்குகளை விட சுத்தமாக இருக்கிறது. ஹஜ் சுத்தப்படுத்துகிறது. யார் அல்லாஹ்வுக்கு அவன் ஹஜ் செய்வாரோ, பாவங்கள் செய்யாமல் அனுமதிக்கப்படாத விடயங்களை தவிர்த்து கொண்டு, தப்பு தவறு செய்ய, அதாவது அனுமதிக்கப்படாத நேரங்களில் கணவன் மனைவியுடைய அந்த உறவு கொள்ளாமல் தவிர்த்து பாவங்களை தவிர்த்து ஹஜ் செய்வாரோ, அவர் ஒரு குழந்தை பிறக்கின்ற நாளில் அந்த குழந்தை எப்படி இருக்கும், அன்று பிறந்த பாலகன் சொல்லுவோம், அந்த அன்று பிறந்த பாலகன் போன்று தாய் பெற்றெடுத்த நாளில் எப்படி இருப்பாரோ அப்படி தூய்மையாக அவர் அங்கே ஹஜ்ஜிலிருந்து வெளியாகுவார். புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. எனவே இந்த 10 நாட்களில் தான் அரஃபாவுடைய நாள் வருகிறது, 9வது நாள். முஸ்லீம்கள் எல்லாம் பெரும் மாநாடாக ஒன்று சேருகின்ற அந்த நாள், அது கண்ணியமான நாள். ஏதாவது அல்லாஹ் நரக விடுதலை அதிகமாக அடியானை நரக விடுதலை செய்கின்ற நாள் அரஃபாவுடைய நாளை விட வேறு நாட்கள் கிடையாது என்று ஹதீஸில் சொன்னார்கள் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. துஆவுடைய நாள், அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கக்கூடிய நாள், உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விடம் கஞ்சி கதறியா அல்லது துஆ கேட்க வேண்டிய, கஞ்சி பச்சாதாபப்பட்டு துஆ கேட்கக்கூடிய நாள் தான் அரஃபாவுடைய நாள். இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அரஃபாவுடைய நாளுடைய துஆக்கள் இருக்கிறதே அது பெரும்பாலும் அதிகமாக முழுக்க அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அரஃபாவுடைய நாளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே பொதுவாக 2 பெருநாட்களில் ஒரு பெருநாள் 10ஆம் நாள் வருகிறது, யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பான் அறுவை நாள். அது அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான உயர்ந்த அந்தஸ்துக்குரிய நாள், மதிப்புமிக்க நாள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜத்துல் வதா சொன்னார்கள், யௌமுன் நஹர், அதாவது பெருநாள் குத்பாவிலே நிச்சயமாக இந்த நாள் முழுக்க உங்களுக்கு மிக சிறந்த சங்கையான நாட்களில் இந்த நாள் தான் மிகவும் சங்கையானது, மிகவும் மதிக்கப்படத்தக்கது என்று பெருநாள் தினத்தை, இன்றைய தினம்தான் ஹராம் யௌமுல் ஹராம்கள், அதாவது நல்ல புனித தினங்களிலே மிக புனிதமான தினம், மிக கௌரவமான தினம் இன்றைய நாள் என்று பெருநாள் ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தை சொன்னார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதே போன்று உண்மையிலே சிறந்த கிரியைகளோடு தான் ஹஜ். அதே போன்று ஹஜ்ஜுடைய மிக பிரமாணமான அமல்கள் எல்லாம் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ் புறமிருந்து ரசூல் புறமிருந்து மக்களுக்கு யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்று சொல்லப்படுகிறது. யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுடைய தினங்களில் மிக பிரதானமான தினம் என்ற அந்த நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நாள் தான் பெருநாளுடைய தினம், தௌபா 3வது வசனம். எனவே அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு உம்மத்துக்கு தீனை பரிபூர்ணப்படுத்தினா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது ஒரு ஆசை, ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு அவா இருக்கும், ஹஜ் செய்ய வேண்டும், காபத்துல்லாஹை தரிசிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான முடியுமானவர்களுக்கு தான் அதை கடமையாக்கி இருக்கிறான். யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி மனசில் உறுதி கொண்டும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் வசதி வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவரும் அந்த ஹஜ்ஜுடைய உண்மையான எண்ணம் இருந்தால் ஹஜ்ஜுடைய கூலியை அவர் பெற்றுக்கொள்வார், அந்த உறுதியான எண்ணத்தின் மூலமாக. எனவே பொதுவாக
இந்த 9 தினங்கள் நோன்பு நோற்பது உண்மையிலே ஒரு விரும்பத்தக்க சிறந்த அமலாக இருக்கிறது. நபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், மிகவும் விரும்பத்தக்க ஒரு அமலாக இருக்கிறது 9 தினங்கள் நோன்பு நோற்பது. துல் ஹஜ்ஜாவுடைய அரஃபாவுடைய நாள் நோன்பு அது 2 வருடங்களுடைய, சென்ற வருடம் எதிர் வருகின்ற வருடம் 2 வருடங்களுடைய பாவங்களையும் அது மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. எனவே ஹஜ்ஜுக்கு சென்றவர் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்காமல் இருப்பதுதான் உகந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் முகமாக நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கவில்லை ஹஜ்ஜுடைய அந்த அரஃபாவுடைய தினத்தில், ஹஜ்ஜுடைய நேரத்தில். எனவே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வுடைய பெயரை அதிகம் பிரஸ்தாபிக்க வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய 28வது வசனம் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகள் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அதேபோன்று பொதுவாக தக்பீர் இந்த மாதங்கள் இந்த நாட்களிலே சொல்வது, குறிப்பான நேரம் குறிப்பிடப்பட்ட தக்பீர் தொழுகைகளுக்கு பின்னால் அரஃபாவுடைய தினம் அதாவது பிறை 9 முதல் ஆரம்பித்து பிறை 13 மாலை அசர் வரைக்கும், அசர் துறைக்கு பின்னாலும் சொல்ல வேண்டும், அசர் வரைக்கும் நாங்கள் தக்பீர் சொல்லுவோம். மொத்தமாக 5 நாட்கள், அரஃபா 9, 10வது நாள் பெருநாள், பிறை 11, 12, 13 இந்த நாட்களை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கண்ணியமான குர்ஆன், மகத்தான குர்ஆனை ஓதுவது பன்மடங்கு கூலி கிடைக்க காரணமாக இந்த நாட்களில் சதக்கா கொடுப்பது மிக சிறந்த பாக்கியத்துக்கு காரணமாக அமையும். அதே போன்று தேவையுள்ள சங்கையான காலங்களில் தேடி தேடி சதக்கா கொடுப்பது மிக உன்னதமான அமலாக இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகையோடு அல்லாஹ் இணைத்து கூறியிருக்கின்ற பொருளாதார ரீதியான வணக்கம் இந்த நாட்களில் நடைபெற வேண்டும். அதான் குர்பானுடைய அமல் நடைபெற வேண்டும். இறைவனுக்காக தொழுங்கள், பெருநாள் தொழில் நிறைவேற்றுங்கள். அதே போன்று குர்பான் கொடுங்கள், மிருகங்களை பிராணிகள் அருங்கள். கௌசர் 2வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறுக்கும் பொழுது மன தூய்மையை வலியுறுத்தியிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம். அதே போன்று அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திர நாடி அறுக்க வேண்டும், பெருமைக்கோ பாராட்டுக்கோ முகஸ்துதிக்கோ பிரபலியத்துக்கோ அல்ல, வளமையாக செய்கிறோம் என்ற நோக்கத்தில் அல்ல, விசேஷமாக அல்லாஹ்வுக்காக ஒன்று செய்ய வேண்டும். அவருடைய மாமிசங்களோ அவருடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. என்றாலும் உண்மையான மன தூய்மை, தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணம், அதுதான் அல்லாஹ்வை சென்றடையும். ஹஜ் 37வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நல்ல, அதாவது கருப்பு நிறம் உள்ள, கருப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகள் உள்ள நல்ல கொம்புள்ள 2 அழகான ஆடுகளை, நல்ல மாமிசமுள்ள ஆடுகளை அறுத்தார்கள், தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள் என்று புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சிறந்த பெருமதி மிக்க விலை கூடி ஆடம்பரம் இல்லாமல் நம்மளுடைய செலவுகளுக்கு மேலதிகமான உள்ள பணத்தை பெருமதியான மிருகங்களை நாங்கள் இருப்பது, நல்ல நம்மிடத்தில் மதிப்புக்குரிய பிராணிகளை விலை கொடுத்து வாங்கி அறுப்பது, ஒரு ஆடு ஒரு தனிநபருக்கு போதுமானதாக இருக்கும். அதே போன்று அந்த ஐயாவுடைய நியத்து வைத்த ஒரு முடிகளை நகங்களை களையக்கூடாது, பிறை கண்டதில் நியத்து வைத்திலிருந்து அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று பொதுவாக இப்படியான விடயங்களை தெரிந்து கொள்வது முஸ்லீம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை எல்லோருக்கும் பொதுவான ஹஜ் செய்ய முடியாதவர்களுக்கும் சில அமல்களிலே பங்கெடுக்க முடியுமான காலமாக இணைத்திருப்பது அல்லாஹ்வுடைய பேருபகாரம். ஹஜ் உண்மையிலே அது சிறந்த ஒரு காலத்தில் செய்யப்படக்கூடிய, சிறந்த இடங்களிலே செய்யப்படக்கூடிய, சிறந்த பூமியிலே செய்யப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பான புனித பூமியிலே செய்யப்படக்கூடிய அமல் தான் மக்கா முக்கர்ரமா. அல்லாஹ் சத்தியம் செய்த ஊர், அல்லாஹ் தூய்மைப்படுத்திய ஊர், அல்லாஹ் பாதுகாத்த ஊர், அல்லாஹ் பரக்கத்து செய்த ஊர், அதிகமான நலவுகளை கொடுத்து நிரந்தரமான நலவுகளை அதில் ஏற்படுத்தி அல்லாஹ் அதை ஒரு அபயமுள்ள ஊராக ஆக்கி சிரமப்படுத்தியிருக்கிறான். அதில் போர் செய்ய முடியாது. அதிலே பறவைகள் கூட பாதுகாப்பு பெற்றவை தான், மரங்கள் கூட வீணாக வெட்டப்படக்கூடாது, அந்த அளவுக்கு மரங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஊராக இருக்கிறது அங்கே உள்ள மரங்கள். அதே போன்று யாருடைய சொத்து என்று தெரியாவிட்டு அந்த பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டால் அதை அறிமுகம் செய்து விளம்பரப்படுத்தி காலதாமதம் எதிர்பார்க்காமல் அறிவிக்காமல் யாரும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. சொன்னார்கள் மக்காவை பார்த்த நபி அவர்கள், நீ எனக்கு மிகவும் உவப்பான, எனக்கு பிடித்த ஒரு சிறந்த ஊர், அல்லாஹ்வுடைய ஊர்களிலே சிறந்த ஊர், நலவுகள் பெருகிய ஊர். அதே போன்று அல்லாஹ்வுடைய ஊர்களிலே அல்லாஹ் படைத்த நகரங்களில் ஊர்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு நீ மிக உவப்பானது, அல்லாஹ்வுக்கு நீ உவப்பான பூமி தான் நீ. அஹ்மது ரஹிமதுல்லாஹி என்று இறுதியாக முதலாக குத்பாவிலே பொதுவாக ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெற்றவர்களில் ஹாஜிகளிலே மிக பாக்கியம் பெற்றவர் ஹாஜ் யார் என்றால், அதாவது தௌஃபீக் செய்யப்பட்ட, நலவு நாடப்பட்ட, அனுகூலம் வழங்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கு ஒரு பாக்கியசாலியாக மாற வேண்டி இருக்கக்கூடிய நபர் யாரென்றால் வழிபாட்டினுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும், நல்ல அமல்களிலே கழிக்க வேண்டும், நல்ல அமல்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும், செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய காற்றுகளை அடைந்து கொள்ள வேண்டும், அதிலே நியாமத்துகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹிதுமத் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் துஆவில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி முதல்ல குத்பாவை, ஈமான்தாரிகளே, நாம் உங்களுக்கு வழங்கிய ஆகாரங்கள் இது பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உண்மையாக அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் பக்ரா 172 பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் செய்து தூண்டி
முதலாவது ஹுத்பாவை முடித்து 2வது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வா வசத்துக்கு பின்னால் அடியார்களை பொதுவாக ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அமல்களிலும் அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே சொர்க்கத்தில் நரகத்தில் தன்னுடைய பிரயாண சாதனங்களை இறக்கி வைக்க வேண்டும். பயணம் சொர்க்கத்தை நோக்கி தொடர வேண்டும். நல்லடியார்களுடைய பாவிகளுடைய பயணம் நரகத்தில் முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும் பாவங்களோடு தவிர்த்து கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துடைய பருவ காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறு முன்னால் தப்பி போக முன்னால் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரோஷப்பட்டு விடுவான், கோவப்பட்டு விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் சில கட்டங்களில் கோவப்படுகிறான். அல்லாஹ் ரோஷம் வரும். ஒரு மூமின் அல்லாஹ் ஹராமாக்கியது செய்யும் பொழுது அல்லாஹ் ரோஷம் வரும், கோபம் வரும். புகாரி முஸ்லிம் இதனை பாவம் இந்த காலங்களில் செய்வதும் மிக பிரமாண்டமான தண்டனை காரணமாக அமையும். எனவே நீங்கள் இதில் உங்களை பாவம் செய்து அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். தௌபா 36வது வசனம். எனவே பொதுவாக இந்த நாட்களிலே தௌபா செய்வதும் எவ்வளோ அழகான ஒரு தௌபாவாக அமையும். எவ்வளோ நல்ல பாக்கியமாக இருக்கும். யார் தன்னுடைய சொல் செயல் நிலைமைகளிலே அவருடைய தன்னுடைய ரிஸ்க் வாழ்வாதார விஷயங்களிலே உள்ளங்கள் பாவத்து பக்கம் சாய்வது, இப்படியான விடயங்கள் உள்ளம் புரள்வற்படுவது, இப்படியான விடயங்களிலிருந்து குறைபாடு நினைத்து உணர்ந்து அவர் ஏகத்துவத்தை இஸ்திக்ஃபாரை செய்து தௌபா செய்தால் அவருக்கு அதுக்குரிய நிவாரணம் கிடைக்கும். உண்மையான மன தூய்மையுள்ள தௌபாவாக இருந்தால் என்று சொல்லிவிட்டு ஸலவாத் சொல்லுகிற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லுமாறு தூண்டி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.